நேர்களே, நாம் பல நேர்கள் கேட்கின்றார்கள், பிள்ளையானை நம்முடைய பிள்ளைக்குட்டி பிள்ளையான மறந்துட்டாமாண்டு. பிள்ளையான பெருசா சொல்லதுக்கு ஒன்றும் இல்லையா? அவர் ஒரு எஃப்ஆர் வழக்கொண்டு போகுதானே, அவர் பண்டமெண்டல் வழக்கொண்டு போகுது இல்லையா? கடந்த வாரம் அந்த வழக்கு வந்துடுச்சு. அந்த வழக்கு மீண்டும் ஜூலை அடுத்த மாசம் 23ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் அதை எடுக்க போகுது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு துறையால் சிஐடியால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எடுக்கப்பட்ட முடிவு அவரது அடிப்படை மனித உரிமை மீறலாகும் என்று கோரித்தான் அவர் ஒரு பெட்டிஷன் பண்ணி இருக்கிறார். அதாவது அவங்களுடைய பிடிஐ கீழே சிஐடி தன்னை தடுத்து விரிக்கிறது, தன்னை அடிப்படை மனித உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதனால அதை உச்ச நீதிமன்றம் எடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த மனு எடுத்திருக்கு. நாங்க ஏற்கனவே அது குறித்து தந்திருக்கிறோம் இல்லையா? வெளியாகின்றார் அந்த பிணையில இருந்து அவர் பிணை கிடைக்க அதிக வாய்ப்பு. இதை நானா கொடுக்குற பிணையில சிலர் எனக்கு திட்ட வருவாங்க. அதை சட்டத்தை நாங்க சொல்றோம் இதை பற்றி. அதாவது நாம ஏற்கனவே பல தடவை சொல்லிக்கிறோம், தெரியாத மக்களும் தெரிஞ்சு கொள்ளுங்க. மேன்முறையீட்டு நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள்ல நாங்க ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டு ஒரு வழக்கொண்டு தாக்கல் செய்யப்பட்டால் அது வந்த உடனே கேன்சல் பண்ணுவாங்க. இதுல ஒன்றும் இல்லை அலிகோடன்னு. அது அந்த அது அது ஒரு முகாந்திரம் இல்லாமல் அந்த வழக்கை உச்ச நீதிமன்றங்கள், மேல்முறை நீதிமன்றங்கள் எடுக்காது. அந்த வகையில பிள்ளையாண்ட கேஸ உச்ச நீதிமன்றம் எடுத்து இப்ப ஏற்கனவே எடுத்து முதலாந்தரம் எடுத்து இப்ப மூணாந்தரம் செகண்ட் தேர்ட் கோலிங்ல இருக்குது. புரியுதுங்களா? அப்ப நாம எங்க பிள்ளையான மறந்தோம்? நாங்க பிள்ளையான மறக்கலையே. நாங்க ஒவ்வொரு செய்திக்குள்ளேயும் தந்த செய்திக்குள்ள செகண்ட் தேர்ட் பார்ட்னு நாங்க எப்போதும் கண்ணுங்கருத்தமா இருப்போம். அந்த வகையில அவர் தாக்கல் செய்திருக்கிற நம்முடைய பிள்ளைக்குட்டி தாக்கல் செய்திருக்கிற அடிப்படை மனித உரிமைகள் அவரை பற்றி அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வழக்கு அடுத்த மாசம் 23ஆம் தேதி பரிசீலிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு கடந்த வாரம் உச்ச நீதி ஒரு 4 தினங்களுக்கு முன்னே அந்த ஈரான் செய்திக்குள்ள எல்லாரும் குமிஞ்சிருக்கிறதால அந்த செய்தி பெருசா இல்லதானே, அதுக்கு நாங்க பெருசா எடுக்கல. ஆனால் நேர்கள் அதை ஒரு குறையா சொல்ல வந்தாங்களாம்னு எனக்கு ஒரு அறிவு வந்திருக்குது. அதான் உடனே களத்துக்கு வந்து பிள்ளைக்குட்டி பற்றிய தகவலை தாராம். இந்த மனு உச்ச நீதிமன்ற நீதியரசர்களான கௌரவ நீதியரசர் எஸ் துரைராஜா, மேனகா, அதாவது கௌரவ மேனகா விஜய் சுந்தர மற்றும் கௌரவ சம்பத் விஜய் ரெட் ஆகிய 3 கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. பொது இடங்களில் ஒரு நீதிபதி, அதாவது மேல் நீதிமன்ற நீதிபதிகளை கௌரவ என்று போடாட்டி அது நமக்கு குற்றம். பாத்தீங்களா எங்க இருக்கு? சும்மா ஆசைக்காக சொல்லல அந்த வார்த்தை, சரிங்களா? எந்த ஒரு உச்ச நீதிமன்றம், மேல் நீதிமன்றம், அந்த நீதிபதிகள், அடுத்தது என்ன, இங்க அப்பீல் மன்றங்கள், இங்க உள்ள மேல் மன்றங்கள் மாகாண ரீதியாக. அப்ப இந்த 3 நீதியரசர்களையும் நீதிபதியும் அல்ல நீதியரசர்கள் என்று சொல்லுவதும் கௌரவ என்று முன்னுக்கும் சட்டம் நாங்க சொல்லப்பட வேண்டுமா? அந்த வகையில அந்த வார்த்தையை அதிகமாக நான் யூஸ் பண்ணிக்கொள்வது, அதையும் நேர்கள் புரிந்து கொள்ளுங்க. அப்ப இவங்க அந்த கௌரவ 3 நீதிபதிகளும் கொன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டுள்ளது. Not the point. சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்சி ஹேரத் அவர்கள் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்து இந்த மனு தொடர்பான வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க 2 கால அவகாசம் கேட்டுக்கிறார். அது வரையறுக்கப்பட்டன்னு சொன்னால் நிறைய ஆதாரங்கள் போதாது, புரியுதுங்களா? ஓரளவுதான் கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த ஓப்பனா கொண்டு போய் இல்லைன்னு நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம். 2 வீக்ஸ் கேட்டுக்கிறோம். அந்த 2 வீக்ஸ்க்கு அவங்களோட சப்மிஷன் கொடுக்கப்பட வேண்டும், புரியுதுங்களா? அப்ப சப்மிஷன்ல நான் நினைக்கல உங்க அரசாங்கம் வெல்லுமெண்டு. அதன்படி 3 நீதியரசர்களை கொண்ட அமர்வு வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை சமர்ப்பித்த பிரதிவாதி தரப்பினருக்கு 2 வார கால அவகாசம் அளித்ததுடன் அதிலிருந்து 1 வாரத்திற்குள் ஏதேனும் ஆட்சேபனைகள் தாக்கல் செய்யுமாறு மனுதார தரப்புக்கு கொடுத்துள்ளது. சரி, பேப்பர்ஸ் எல்லாம் தந்துட்டீங்க, இன்னும் ஏதாவது அடிஷனல் பேப்பர் இருக்கா? அதை கொண்டு தந்துருங்க. இல்லையே. பின்னர் உண்மைகளை உறுதிப்படுத்த ஜூலை 23ஆம் தேதி அடுத்த மாசம் மனுவை மீண்டும் விசாரிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏப்ரல் 8ஆம் தேதி தனது கட்சியின் அமைப்பு நடவடிக்கைகளில் பங்கேற்றுக் கொண்டிருந்த போது சிஐடியால் மட்டக்களப்பு பகுதியில் வைத்து தன்னை கைது செய்திருக்கார் என்று பிள்ளையான் தந்த மனுவில் குறித்திருக்கின்றார். இதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்ல. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத்
கடத்தப்பட்டு காணாமல் போன தொடர்பாக தான் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டதாக கூறிய மனுதாரர் குற்றப்புலனாய்வு துறையில் தூங்குவதற்கு கூட தனக்கு போதுமான வசதிகள் இல்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். இப்ப பிள்ளையான அரசாங்கம் பாதுகாக்கணும். அங்கிட்டு அதாவது நான் என்ன சொல்ல வரேன், இந்த பந்தாருமுல வீசி கடத்தப்பட்டது காணாமலாக்கப்பட்டது செஞ்சிருக்கலாம், இவர் செஞ்சிருக்கலாம், செய்திருக்கலாம், அது நம்ம காணலையே. போதுமான ஆதாரங்களும் சாட்சிகளும் மன்றக்கு இல்லை. இதைத்தான் நாய்க்களை நான் தொடர்ந்து சொல்லி வரேன். கேட்டாதானா சில பிரதேசங்களுக்கு விளங்குது இல்லை. அடே எனக்கு மாமன் மச்சானா, நான் என்ன பிள்ளைன்ற போய் ஒருத்தம் வாங்கினா பிள்ளையான சம்பளம் வாங்குறேன், இதெல்லாம் சொல்றீங்க. நீங்க என்ன மாதிரி பண்ணிட்டு போங்க. உள்ளத்தை உள்ளபடி சொல்லுவது என் கடமை. இதைத்தான் நான் அப்ப சொல்லி வரேன். ஆதாரம் இல்லை, ஆதாரம் இல்லை. அப்புறம் சொல்லுங்களே என்னது ஈஸ்டர் குண்டு வெடிப்பில்லை, அது எங்க வந்திருக்கு? ஈஸ்டரை பத்தி யார் எடுத்தீங்க? அதான் போயிடுச்சு, அதான் மறந்து ரொம்ப நாளாச்சு. நீங்க உண்டு அதை பத்தி பேசுறீங்க. அப்ப சரியா நேர்களே, இப்ப பிள்ளைத்தம்பிர விடயமாக நாம் அடுத்த மாசம் 23ஆம் தேதி வரையும் பாத்துக்கிறீங்க. அது வரைக்கும் பிள்ளைத்தம்பிய மறந்துட்டேன் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு வராங்க. அதெல்லாம் ஒரு குறைபாடாப்பா. செய்தி நான் தருமே, ஹாட் நியூஸ் நான் கொடுப்பேன். நான் தந்த செய்திக்குள்ள பார்ட் 2 வருமானம். இது பார்ட் 2 பார்ட் 3 பிள்ளைய பத்தி கடந்த நாம கணக்க சொல்லிட்டோம், நிறைய சொல்லிட்டோம். அதுலயே சொல்லனே பிள்ளை தம்பி ரிலீஸ் பண்ண பெரிய வாய்ப்பிருக்குன்னு அவருக்கு பிணை கிடைக்க வாய்ப்பிருக்கு. அது சில போல வார மாசம் 23ஆம் தேதி அவர் பிணையில வர்றதுக்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது. நாம இது ஒரு சிறிய செய்தி என்பதால நாம இன்னும் ஒரு செய்தி ஜாயின் ஆகுறோமா? அப்ப பிள்ளை தம்பி விட முடிஞ்சிட்டு. சரி, அடுத்து வருவோம். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தற்காலிக தலைவர், பழசி செய்தி பழசா இருக்கும் நினைக்கிறேன், நமக்கு வந்து தாரம். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தற்காலிக தலைவர் கௌரவ நீதிபதி முகமது லஃபார் அவர்களை உச்ச நீதிமன்றத்துக்கு பதவியுயர்வு செய்ய தவறியது அவரது அடிப்படை உரிமை மீறுகிறதா அல்லது அவரை பாகுபாட்டுக்கு ஆளாக்குறா என்று முகமது ஜீரன் அவர்கள் சர்வதேச மனித உரிமைகள் ஆழ்வர் இறங்கக்குள்ள மிக அதிகமான இந்த அரசாங்கத்திற மனித உரிமை மீறல்களை அரங்கேற்ற முகமது ஜீரன் அவர்கள் மிகவும் சிறப்பாக, எனக்கு அவரை தெரியாது, பார்க்க ஆசைப்படுறான், அவர்களை தெரியாது, மிகவும் சிறப்பாக செயல்படுகின்ற ஒருவர். இலங்கைக்குள் நான் அறிந்த வகையில் ஒரு ஷார்ட் பீரியட்ல அறிஞ்சிருக்கிறேன். அவங்க மிகவும் அதிகமாக இந்த மனித உரிமைகள் மீறல் விடயங்கள்ல மிக அதிகமாக ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அவங்க ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறாங்க. அந்த அறிக்கை தான் இப்ப தரப்புறேன்னா, சமீப காலங்களில் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி கௌரவ முகமது தாஹிர் லஃபார் அவர்கள் சில பிரத்யேக மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் சமூகத்தில் சில செல்வாக்கு மிக்க நபர்களுக்கு எதிராக அவர்கள் துணிச்சலுடன் தனது தீர்ப்புகளை வழங்கினார் என்பதை தெளிவாக பிரதிபலித்தன என்பதை பொதுமக்கள் கவனித்தனர். கீழ் நீதிமன்றங்கள் முதல் உயர் நீதிமன்றங்கள் வரை பல்வேறு நீதிமன்றங்களில் பணியாற்றுவதன் மூலம் நீதித்துறை சேவையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் அவருக்கு உள்ளது. சில காலத்துக்கு முன்பு மவுண்ட் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒரே நாளில் 160 தீர்ப்புகளை வழங்கி அவர் நாடு முழுவதும் சாதனை படைத்ததாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது என்று இவங்க முகமது ஜீரன் அவர்கள் ஒரு அறிக்கையில தெரிவித்திருக்கின்றார். அவர் அறிக்கையை தொடர்ந்து வாசிக்கிறேன். எப்படி இருந்தாலும் அவரது பதிவுகள் மற்றும் அனுபவங்களை விட அவர் நீதித்துறை சேவையில் முஸ்லிம் சமூகத்தை பெருமையுடன் பிரதிநிதித்துவப்படுகிறார். முஸ்லிம்களுக்கு ஒரு பெருமையான விடயமுங்க. இது முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு நபருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாகும். உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவிக்கு இவ்வளவு திறமையான நீதித்துறை அதிகாரியை உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவிக்கு நமது அரசு ஏன் பரிசீலிக்க தவறியது என்பதை நான் கேட்டு அதிர்ச்சி அடைகின்றேன். ஆஹா, சூப்பர். சமீபத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்ற முகமது லஃபார் அவர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டதை கேள்விப்பட்டது மிகவும் துரதிருஷ்டவசமானது. சீனியரிட்டி அடிப்படையில் பட்டியலில் லஃபார் அவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அடுத்த பதவியை அடைய தகுதியான பதவியை வகித்து வருவதாக வட்டாரங்கள் எனக்கு தெரிவித்தன. அவருக்கு அவங்க மனித உரிமை தானே, அவங்களுக்கு எல்லா தகவலும் போகும் இல்லை. இருப்பினும் அவருக்கு கீழே உள்ள மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் பதவி உயர்வு பெற்றனர். ஆனால் லஃபார் அவர்கள் விடுபட்டதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. பதவி உயர்வு பெற வேண்டிய பட்டியலில் இருந்த ஒரே முஸ்லிம் சமூக உறுப்பினர் அவர்தான். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருக்கு அந்த பதவி கிடைக்கவில்லை. நான் தவறு செய்தால் அவரை உச்ச நீதிமன்றத்துக்கு நியமிக்கிறதுக்கான காரணத்தை சரியாக தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்கு. அதாவது
இப்ப அவங்கள நீக்கிட்டாங்களே, இப்ப கொடுக்கலையே, தானாக ஆட்டோமேட்டிக்காக போறாங்க. அதுக்குரிய காரணத்தை அவங்க கொடுக்கணும். பின்னுக்கு நம்முடைய கருத்தை சொல்லுவோம். இந்த அறிக்கையை மட்டும் வாசிப்போமா? முகமது லஹார் அவர்கள் சில நாட்களில் ஓய்வு பெற போகின்றார். முன்கூட்டியே வந்த செய்தி எனக்கு இப்பதான் வந்திருக்கா. ஆனால் அவரை உச்ச நீதிமன்றத்துக்கு பதவியுயர்வு செய்தால் அவருக்கு மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிப்பு கிடைக்கக்கூடும். நல்லாட்சி தீர்ப்பின் கீழ் SDIG லத்தீப் அவர்கள் சில சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கி வந்தார் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. அவர் தனது பணியை சிறப்பாக முடிக்க இன்னும் 1 வருடம் பதவி நீட்டிப்பு எதிர்பார்த்திருந்தார். ஆனால் ஸ்ரீலங்காவின் அரசாங்கம் காதுகளாக இருந்தது. இருப்பினும் நாங்கள் எங்கள் குரலை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு முந்தைய முடிவு ரத்து செய்யப்பட்டது. மேலும் லத்தீப் அவர்களுக்கு ஓய்வு நிலை நீடிக்கப்பட்டது. எனக்கு சொல்லப்பட்ட தகவலின்படி உச்ச நீதிமன்றத்தில் சேரும் முஸ்லிம் சமூக உறுப்பினர் இந்த முறை வாய்ப்பு கிடைக்காவிட்டால் இன்னும் 2 தசாப்தங்கள் ஆகலாம். இந்த துணிச்சலான நீதிபதியை பாகுபாட்டிற்கு பலியாக்காமல் உச்ச நீதிமன்றத்தில் அமர்த்த அரசாங்கம் ஒரு நியாயமான முடிவை எடுக்கும் என்று நம்புகிறேன். நான் முன்னேற்றத்தை கவனிப்பவன் மட்டுமே, மாறாக நான் இங்கே செல்வாக்கு செலுத்துவன் அல்ல. நியாயத்திற்காக குரல் எழுப்ப வேண்டிய தார்மீக கடமை எனக்கு உள்ளது என்று மொஹித் ஜீரன் அவர்கள் தெரிவித்திருக்கார். இவர் யார்? சர்வதேச மனித உரிமை ஆக்டிவிட்டிஸ், அவர் ஒரு ஆர்வலர் இல்லைங்களா? அவர்கள் அழகான முறையில இதை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த விடயத்தை நாம 6 மாதங்களுக்கு முதல்ல சொன்னோம். இதே மாதிரி தான் எங்கட நீதியரசர் இளஞ்செழி இதே மாதிரி தான் கொடுத்தாங்க. எனக்கு தெரியும் இது குறித்து. நான் 1 மாதத்துக்கு முதல்ல ஒரு ஸ்பீச் தந்திருக்கிறேனே, ஒரு காணொலி கொடுத்திருக்கிறோமே. வட்ட போகுது அரசாங்கம் திட்டமிட்டு செய்யுது. அரசாங்கம் பயப்படுது. அதாவது இந்த உலகம் முழுவதும் முஸ்லிம்களுக்கு பயப்படுறா போல இந்த அரசாங்கம் முஸ்லிம்கள் மீதும் சரியா பயந்து கொள்றாங்க. அடையாப்பா, நீங்க பயப்பட ஒன்றுமே இல்லை. உங்களோட ஆட்சியோ உங்களோட ஆட்சி அதிகாரங்களையோ எந்த ஒரு முஸ்லிமும் 4 டயர் போட்டு அதை கடத்திக்கிட்டு பாகிஸ்தானுக்கு கொண்டு அடகு வைக்கவோ ஈரானுக்கு கொண்டு கொடுக்கவும் முடியாது. நல்ல சேவையாளர்கள் உள்ளுக்கு இருக்க போன சேவைக்குள்ள நாங்க வேற, எங்களுக்கு யாரு மாமன் மச்சானா? இது மிகவும் மனவருந்தக்கூடிய விட. எனக்கு தெரியும். நான் 6 மாதங்களுக்கு முதலே சொல்லி நான் உங்களுக்கு பின்பு போட்டு காட்டுவோம். இந்த மொஹித் ஜீரான் அவர்கள் அறிக்கை அநேகமா 1 வாரத்துக்கு முந்தி போயிருக்கணும். 16ஆம் தேதி நேற்றுடன் இவங்கட முகமது லஹார் அவரோட பதவி முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 17-18 ஆயிட்டா. 18ஆம் தேதி இன்னைக்கு. இனி வாய்ப்பு இல்லையே. இனி அது கொடுக்கவும் மேலாது. அரசாங்கம் அப்படி கொடுக்கணும் என்றாலும் ஒரு விசேட அமைச்சரவை தீர்மானம் மூலம் தான் கொண்டு வரணும். கொடுக்க கூடாண்டு முடிவெடுத்தவங்க ஸ்பெஷல் கேபினெட் மூலம் கொண்டு வருவாங்களா? இது இனி நடக்கிற காரியம் இல்லை. இது நான் எதிர்பார்த்த ஒன்றுதான். ஆனாலும் இதுல நிறைய முஸ்லிம் அணி 2-3 எட்டப்பெரு வேலை பார்த்திருக்குது. எல்லா இடங்களும் எட்டப்பங்கம் தான். ஒரு விடயம் முடியுது இல்லையா, அது ஒரு எட்டப்பம் தான். எனவே இந்த எட்டப்பெரு கூட்டங்கள் இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு விடயமும் நிறைவேறும் அளவுக்கு இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லுவோம். நல்ல ஒரு ஜட்ஜி, நல்ல ஒரு நீதிபதி, நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர், அவர்களுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் கொடுத்திருக்கிற அரசாங்கம் யாரோ ஒருவர் இருக்கத்தான் போறாங்க. அரசாங்கம் உயர்மட்டத்துக்கு பிழையான அதாவது டில்வின் செல்வாக்குலிருந்து ஜனாதிபதி மட்டம் வரையும் பிழையான தகவல்களை எத்தி வைத்து அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று முஸ்லிம் அணிக்குள்ளே, இந்த முஸ்லிம்களுக்குள்ளேயே சிலவர்கள் எட்டப்பர்கள், அதை நாம் இப்ப இல்ல, அதுக்கெல்லாம் சில இப்ப எல்லாம் நீதித்துறையில இருக்கிறாங்க இல்ல, அதனால நம்ம வாய் திறக்க முடியாது. ஒரு காலம் வரும்போது மறக்காம இதை நான் சொல்லுவேனா, நேரில் புரிந்து கொள்ளுங்க. முகமது லஹார் சாருக்கு என்ன நடந்திருக்கு என்பது இன்னும் நாங்க வெளிப்படையா சொல்லலாது, இப்ப சொல்ல முடியாது. ஆனா போலீஸ் அடிச்சு கேட்பான், சொல்லிடாது. அதான் நாங்க ஒன்றும் சொல்லலையாப்பா. எனவே நாங்க சொல்ல மாட்டோம், இப்போ இல்ல. இன்ஷா அல்லாஹ் ஒரு காலம் வரும்போது நாங்கள் அதை பற்றி சொல்லுவோம் என்பதையும் இவர் நேர்களுக்கு மிகவும் மனவருத்தத்துடன் இந்த பதிவை தருகின்றேன். மீண்டும் இன்று மாலையும் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.